ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம பைத்தானோட லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ரியல் லைஃப் கூட எங்கேயாவது கம்பேர் பண்ணணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புக் ஷெல்ஃப் கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து புக் ஷெல்ஃப் வந்து நம்ம வுடன் பாக்ஸ்லேயோ அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற மாதிரி இங்கே பைத்தானோட லிஸ்ட் வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம எப்படி வந்து புக்ஸை வந்து ஆர்டராக அடுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரியே இங்கேயுமே சில எலமெண்ட்ஸ் தான் நம்மளால் ஆர்டராக அடுக்கி வச்சுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு புக் ஷெல்ஃப் எடுத்திருக்கேன். அதில் 1, 2, A3, 2, 4 அப்படிங்கிற நேம்ஸில் சில புக்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை நம்ம எந்தெந்த வழியிலலாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஏ அப்படிங்கிற புக் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் ஃபஸ்ட்டிலேருந்து 3வது புக் அப்படின்னும் அதை சொல்லலாம், இல்லை லாஸ்ட்லேருந்து 4வது புக் அப்படின்னும் நான் சொல்லலாம். அதே மாதிரி தான் லிஸ்ட்லையும். ஆனால் இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் வைஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுனால நம்ம கவுண்ட் பண்ணுறது 1லேருந்து ஆரம்பிக்காமல் 0லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போது இதே ஏ நமக்கு லிஸ்ட்டில் வேணும்னா 0, 1, 2, அதாவது ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனும் லாஸ்ட்லேருந்து -4th பொசிஷன்லேயும் இருக்குது அப்படின்னு நம்மளால் இதில் சொல்ல முடியும். அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதும் சேம் இதே வேலை தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி. அப்போ அதே ஏ வேணும்னா 3rd புக் ஃப்ரம் ஃப்ரண்ட்டு, 4th புக் ஃப்ரம் லாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். லிஸ்ட் 1லேருந்து நான் செகண்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணால் ஏ கிடைக்கும், அண்ட் -4th எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணால் அதே ஏ தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது -1, -2, -3, -4ன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். அண்ட் டெலீட் பண்ணணும்னு நினச்சா இங்கே எப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு புக்கை கரெக்டாக எடுத்து நம்ம வெளியே எடுத்து வச்சுருவோம், அதுலேருந்து எடுத்துருவோம் இல்லையா? புக் ஷெல்ஃப்லேருந்து எடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் லாஸ்ட்டில் வந்து 4 அப்படிங்கிற புக் இருக்குது, ஆனால் நான் வந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன் அப்படின்னா அந்த புக் ஷெல்ஃபில் அது இருக்காது இல்லை? அதே மாதிரி தான் இங்கேயும் 4 அப்படிங்கிற எலமெண்ட் லாஸ்ட்டில் இருக்குது. அதை டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் அப்படிங்கிற கீவேர்ட் DEL அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த DEL யூஸ் பண்ணி லிஸ்ட் 1லேருந்து 5th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை நான் டெலீட் பண்ண போகிறேன். அதாவது எத்தனாவது புக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இங்கே. அப்போது லாஸ்ட் புக்கு அப்போனா லிஸ்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட்டு அதை நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாமே.